ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து தேன். இந்த தேனில் வந்து வைட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த தேனை வந்து நம்ம வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் அதோட வந்து செரிமான தன்மையை அதிகரிக்கும். பாடியில் உள்ள இம்யூன் சிஸ்டத்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஊற வைத்த பாதாம். ஊற வைத்த பாதாமில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, புரதம் இருக்குது. இது அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் பாதாமில் வந்து 21 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இது நம்ம பாடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்கும். இது எப்போவுமே என்ன செய்யணும்னா நைட்டே தண்ணியில் வந்து பாதாம் ஊற போட்டு காலையில் தோலை உரித்து சாப்பிட்றது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பப்பாளியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸு. இது வந்து எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசமாக இருக்கிறது, அந்த எல்டிஎல்ங்கிறது கொழுப்பு வந்து அதை குறைச்சிட்டு நம்ம இது ஹார்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தை கொடுக்குது. சுகர், ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வாட்டர்மெலன் வந்து நிறைய நீர் சத்து நிறைஞ்சது. இது வந்து எலக்ட்ரோல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு எனர்ஜியாக இருக்கும், பாடிக்கு சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து முளைக்கட்டிய பயிறு. இந்த முளைக்கட்டிய பயிரில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது, புரதம் இருக்குது, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கி இதெல்லாம் இருக்குது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சைடு வந்து பாடியில் உள்ள கெட்ட கழிவெல்லாம் நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று வந்து பாடி வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்குது. நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்யும் போதெல்லாம் டெய்லியும் காலையில் இது சாப்பிட்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து சப்ஜா விதை, அதாவது சியா சீட்ஸ். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து இதில் நிறைய புரதமும் ஆன்டி ஆக்சைடு இருக்குது, ஒமேகா சியும் இதில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து டெய்லியும் காலையில் வந்து ஹீட் வாட்டரில் ஊற போட்டு சாப்பிட்டாலும் சரி, மில்கில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி. இது வந்து எதுக்குன்னா குடலில் வந்து நல்லா இயக்கிறதுக்கு, நம்ம பாடியில் உள்ள குடலில் நல்லா இயக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செரிமான தன்மை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. உடல் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாரெல்லாம் ஸ்லிம் ஆகணும் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இதை டெய்லியும் காலையில் தண்ணியில் இல்லாட்டி பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அது அப்படி இல்லாட்டா ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பழைய சோறு. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் வந்து சாதம் மிஞ்சி போச்சுன்னா அதை முந்தின நாள் நைட்டே தண்ணியை வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது நல்லது. இதில் வந்து இது நிறைய நீர் சத்து நிறைந்த இதாக இருக்கும், நீர் சத்து நிறைந்ததாக இருக்குது. இது பாடியில் வந்து செரிமான தன்மையும் பாடிக்கு குளிர்ச்சியையும் தரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.